ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரேபிட்க்கு என்ன ஃபீடு கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பெல்லட்டு தாங்க. இந்த பெல்லட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வகையான பிண்ணாக்குகள் கலந்ததுங்க. இந்த பிண்ணாக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரேஷியோவில் நம்ம கொடுக்கணும் முயலுக்கு. நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 கிலோ கொடுக்குற மாதிரி இருக்கும். இது மார்னிங் டைமில் நாங்கள் கொடுத்துருவோம். குட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா 50 கிராம்ங்க. இது 100 கிராம் கப்பு. அதனால் 50 கிராம் வந்து நம்ம குட்டிகளுக்கு கொடுத்துருவோம். ஒரு 2 மாத குட்டி வரைக்குமே ஒரு 50 கிராம் கொடுத்தாலே போதுமானது. பாருங்கள், இந்த மாதிரி ஃபீடர் பாக்ஸில் நம்ம கொடுத்தா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆன குட்டிகளுக்கு 100 கிராம் வந்து தாராளமாக கொடுக்கணுங்க. 100 கிராம் கொடுத்தா தான் அதுக்கு அந்த சத்துக்கள் ஃபுல்ஃபில்லாக அதுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சினை முயல் தாய் முயலுக்கு எல்லாமே ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் கொடுக்கலாங்க. தாய் முயலுக்கு எல்லாமே 150 கிராம் பக்கம் நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது தாய்மயில் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்குங்க. குட்டிகளும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ரேஷியோவில் தான் நாங்கள் வந்து மார்னிங் டைமில் பெல்லட் வந்து கொடுத்துட்ருக்கோம். 8 to 9 மணிக்குள்ளே அந்த ஃபீட் எல்லாமே கொடுத்துருவோம். முயல்கள் பார்த்திங்கன்னா லோக்கலில் இன்றைக்கி மீட்டுக்கு வந்துட்டு ஒரு 4 குட்டி வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஒவ்வொரு குட்டியுமே 1.5 கிலோ சைஸில் இருந்ததுங்க. 4 குட்டி இன்றைக்கி விற்பனை ஆகிடுச்சுங்க நல்லபடியாக. அதுவும் போக இன்னும் நிறைய மீட்டுக்கு இருக்குது. கேட்குறவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிட்டோ இல்லை கால் பண்ணிட்டோ நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணிட்டும் கூட வாங்கிக்கலாங்க. சோவியட் சின்ஸில் எல்லாமே வந்துட்டு ப்ரீடிங்க்கு தயாராக இருக்குங்க. ஒரு 4 முயல் பார்த்திங்கன்னா தெரியும். 5 மாதம் ஆயிடுச்சு. இவங்க எல்லாமே இன்னும் ப்ரீடிங்க்கு தயாராக இருக்காங்க. இவங்கள இன்னும் ப்ரீடிங் விட்டோம்னா எல்லாம் 1 மாதத்தில் குட்டி போட ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி நம்ம டேங்க்கெல்லாம் இன்றைக்கி க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ளீனிங்காக அந்த மாதிரி இருக்கணும். ப்ளஸ் வந்து காத்தோட்டமாக இருக்கணுங்க. இந்த மாதிரி ஜன்னலெல்லாம் நிறைய வச்சு நல்லா காத்தோட்டமாக இருக்கிற வரைக்கும் முயல்களுக்கு எந்த நோயும் வராது. நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பவுடர் ப்ளஸ் ஏபிசி மால்ட்டு தாங்க இன்றைக்கி கொரியர் நிறைய வந்திருந்தது. இன்றைக்கி எல்லாமே நம்ம சேஃபாக பேக் பண்ணியாச்சு. இனிமேல் பேக் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேல் 1 கிலோ வந்து நம்ம பேக் பண்ணணும். அது போக 2 கிலோ வந்து லோக்கலில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு போய் டைரெக்டாக டெலிவரி பண்ணணும். இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து நம்மளுக்கு நிறையவே வருதுங்க. யூஸ் பண்ணிவிட்டு நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.